ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்லேயே கொத்து பரோட்டா செய்ய போகிறேங்க. அப்பா கடையில் 6 பரோட்டா வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து அதுக்கு குருமா கொடுத்துக்கிறாங்க பரோட்டாவுக்கு. தக்காளி, வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், நல்லா சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுக்கிறோம். இதெல்லாம் கடாயில் போட்டு நல்லா வணக்கி, அப்புறம் சின்ன சின்ன பீஸாக வச்சுக்கிற அந்த புரோட்டாவும் போட்டு கூட முட்டை, சால்னா எல்லாம் ஊற்றி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கொத்து புரோட்டா செய்ய போகிறேங்க. சரி, பார்க்கலாம் அப்படியே ஒவ்வொன்றா. எண்ணெய் கடலெண்ணெய்ங்க. கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டாச்சு. எண்ணெய் சூடணுன்னு கடுகு அப்படியே பொரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்ச தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் 3 கடாயில் போட்டாச்சுங்க. இது நல்லா கொஞ்சம் வணக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணக்கணுங்க. தக்காளி நல்லா வணங்கிடணும். அப்போ தான் நம்ம பரோட்டா போட்டு கலருக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க. அடுத்து நம்ம பிச்சு வச்ச அந்த பரோட்டா போட்டுக்கலாம். பரோட்டா போட்டாச்சுங்க. இதை நல்லா கிளறணும். பரோட்டா சேர்த்தி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இது கூட முட்டை 4 முட்டை சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை 4 முட்டை சேர்த்தியாச்சுங்க. இது கூட அப்படியே அந்த குருமாவும் சேர்த்தி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இங்கே 1, இங்கே 3, மொத்தம் 4 முட்டை சேர்த்திக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை 4 முட்டை சேர்த்தி குருமாவும் ஊற்றியாச்சுங்க. இப்போ நல்லா சூடு பண்ணி நல்லா கிளறி விட்டோம்னா கொத்து பரோட்டா ரெடி. அவ்வளோதாங்க, கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்லேயே செய்கிற கொத்து பரோட்டா. அதாவது என்னென்னா, பரோட்டா வாங்கி நல்லா பிச்சு சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டு, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நல்லா நறுக்கிங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி, பிச்சு போட்டு அந்த பரோட்டாவும் போட்டு, முட்டை ஒரு 4 முட்டையோ உங்களுக்கு எத்தனை தேவையோ 5, 6 வேணால் போட்டுக்கலாம். நான் 4 போட்டுக்கிறேன். முட்டையை ஊற்றி இந்த குருமா கொடுத்துக்கிறாங்களா கடையில், அந்த குருமாவை மிக்ஸ் பண்ணி நல்லா சூடு பண்ணி கலர் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டாவுக்கு கார சட்னியும் தேங்காய் சட்னியும் கொடுத்துக்கிறாங்க, கூட குருமா. இப்போ நம்ம ரெடி பண்ண கொத்து பரோட்டா. இது எடுத்து நான் பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்டில் பரோட்டா போட்டாச்சுங்க. கார சட்னி, தேங்காய் சட்னி, குருமா எல்லாம் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குங்க. பரோட்டா அப்படியே குருமாவில் மிக்ஸ் பண்ணி அருமையாக இருக்குது. கடையில் வாங்குகிற கொத்து பரோட்டாவோட
வீட்லேயே இது மாதிரி புரோட்டா, முட்டை, தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு செஞ்சோம்னா அருமையாக சாப்பிட்லாம். கெடுதலும் இல்லை பெருசாக. அங்கே வந்து எண்ணெய், எந்த எண்ணெய் சேர்க்குறான்னு தெரியாது கடையில். நம்ம வீட்டில் கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ சட்னியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன். அருமையாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொத்து புரோட்டா எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஎன் வில்லேஜ் பிடிச்சாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்த அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். குட் பை.